அதிமுக சுலபமா வெற்றி பெறுகிற நிலைமை இன்னைக்கு தேதிக்கு இல்லை. இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை திரு எடப்பாடி பழனிசாமி துவக்கிட்டார். கடும் போட்டி காத்திருக்கிறது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஏடிஎம்கே வந்து கண்ணை மூடிட்டு ஜெயிக்குது அப்படின்னு சொல்ல இடத்துல இல்லை, கடும் போட்டி இருக்கு. டிஎம்கே ஜெயிக்க நினைச்சாலும் சுலபம் இல்லை, ஏடிஎம்கே வெற்றி வாய்ப்பும் சுலபம் இல்லை. ரெண்டுமே கடுமையான ஃபைட் பண்ணி தான் வரணும். அவங்க வந்து எல்லா கட்சிகளும் உயிரை கொடுத்து வேலை பார்த்து நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தாலே ஆச்சு அப்படின்னு வேலை பார்த்தாங்கன்னா தான் வர முடியும். அது வந்து ஈஸி கேமா இல்லை. இப்போ ஒரு வெகுஜன பார்வையில் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இப்போ அதிமுகவோ அல்லது டிஎம்கேயோ சின்ன கட்சிகளை வந்து அவங்களுடைய சின்னத்தில் உதயசூரியன் நில்லுங்க அல்லது தாமரையிலையோ இல்ல ரெட்டையிலையோ நில்லுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணதுக்கான அல்லது சொல்றதுக்கான காரணம் என்ன? அவங்க பெரிய கட்சி, இவங்க சின்ன கட்சி, இவ்வளவுதான். நான்லாம் ஓன் சின்னத்தில் போட்டிடும்னா நீங்க தனியா போட்டிடுங்க, எனக்கு 10 சீட்லாம் பத்தாதுன்னா 234 போட்டிடுங்க. யார் வேணாம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஆள் இருக்குன்னு 234 நில்லுங்க, ஆட்சியை பிடிச்சுக்கோங்க. யார் வேணாம்னா கூட்டணின்னு வந்துட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணாத விட்டு கொடுக்கணும். திமுக விட்டு கொடுக்குது இல்ல, திமுக போட்டியிடக்கூடிய சீட்ல இருந்தானே 8 கொடுத்துருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு. இல்ல விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 8 டிஎம்கே சேர்ந்தா 175 பேர் 183 தானே போட்டிட்டு இருக்கோம். அப்ப அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாரும் தான் விட்டு கொடுக்கணும். அப்போ வந்து நீங்க ஏன் இந்த சின்னத்தை போட்டிட்டு சொல்றாங்க? அவ்வளவு பயங்கர கோவம் வந்துச்சு அப்படின்னா நீங்க தனியா போய் போட்டிடுங்க. யார் வேணான்றா? தேமுதிக வந்து டிஎம்கே கூட்டணியில் சேர்ந்திருக்காங்கன்னா கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி கிடையாது. அது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பாஜகவினுடைய பல கொள்கைகள்ல அவங்க ஒத்து போனவங்க இதுக்கு முந்தைய காலகட்டத்தில். அதனால ஒருவேளை இது எல்லாரும் சொல்ற மாதிரி களம் ரொம்ப டஃபா இருக்கு, ஹங் அசம்பிளியா வருது அப்படிங்கிற காலத்தில் அவங்க அங்க போறதுக்கான வாய்ப்பு நிறைய. அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிக்கல, அவங்க அவங்களுடைய தனி சின்னத்தில் தான் நிக்கிறாங்கிற ஒரு டிபேட் இப்போ ஒரு 2 நாட்களாக மீடியால பார்க்க முடியுது. எவ்வளவு சீட் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல, அவங்களோட அதிமுக எவ்வளவு சீட் தேவைப்படுதுன்னு பார்க்கணும்ல, அதிமுக தான் ஜெயிக்குதா அப்படின்னு பார்க்கணும்ல. நிறைய விஷயங்கள் ரொம்ப இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சுன ஒரு பாயிண்ட் இருக்கும். அது வந்து கால சூழலாம் தீர்மானிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதிமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்குமா மைனாரிட்டி ஆட்சி அமைக்குமா எவ்வளவு சீட்டுங்கிறத பொறுத்து, கூட்டணி அமைச்சரவையா அதிமுக தனி அமைச்சரவையா எவ்வளவு சீட்டுங்கிறத பொறுத்து. அதிமுக சுலபமா வெற்றி பெறுகிற நிலைமை இன்னைக்கு தேதிக்கு இல்லை. இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை திரு எடப்பாடி பழனிசாமி துவக்கிட்டார். கடும் போட்டி காத்திருக்கிறது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஏடிஎம்கே வந்து கண்ணை மூடிட்டு ஜெயிக்குது அப்படின்னு சொல்ல இடத்துல இல்லை, கடும் போட்டி இருக்கு. டிஎம்கே ஜெயிக்க நினைச்சாலும் சுலபம் இல்லை, ஏடிஎம்கே வெற்றி வாய்ப்பும் சுலபம் இல்லை. ரெண்டுமே கடுமையான ஃபைட் பண்ணி தான் வரணும். அவங்க வந்து எல்லா கட்சிகளும் உயிரை கொடுத்து வேலை பார்த்து நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தாலே ஆச்சு அப்படின்னு வேலை பார்த்தாங்கன்னா தான் வர முடியும். அது வந்து ஈஸி கேமா இல்லை. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samrita Aviation, Hotel Management, Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Hardapay, powered by Workabi, a unified platform for accounts, finance and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும்.